ஹாய், வணக்கம் எல்லோருக்கும். இது ரீமா அண்ட் மாமா யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்கழி 2 ரொம்பவே சிம்பிளான ஒரு ரங்கோலி தான் நான் போட்டுட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால படியில் இருந்துக்கிட்டு ரொம்ப நேரமாக என்னால் கோலம் போட முடியல. அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரங்கோலி தான் போடுறேன். இதே என்னோட பொண்ணு நைட்டே செலக்ட் பண்ணி வச்சுட்டு தூங்கினா, இந்த குருவிக்கோலை எனக்கு போட்டு வைங்க அம்மா அப்படின்னுட்டு 2, 3 செலக்ட் பண்ணினா இதில் இதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால் இன்றைக்கி ரொம்பவே குட்டியான ஒரு ரங்கோலி போட்டு இன்றைக்கி மார்கழி 2 ரொம்ப சிம்பிளான ரங்கோலியோடு ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் டே எனக்கு ஆரம்பித்தது 3:30. ஏர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி வாசல் தெளித்து விட்டுட்டு இந்த இடத்தையும் கூட்டி பெருக்கி தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டு அப்படியே ஒவ்வொரு பூஜையாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேயே வீடு தொடச்சி விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல் நாள் ஈவினிங் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி வீடை கூட்டி பெருக்கி தொடச்சி விட்டுருவீங்க இல்லையா? அதனால் வீடு சுத்தமாக தான் இருக்கும். நைட்டு எல்லோரும் சாப்பிட்ட அப்புறமா அந்த இடத்த மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நைட்டுக்கு துடைக்க போவேணாம். அப்புறமா காலையில் நீங்கள் விளக்கேற்றுற இடம் மட்டும், அதாவது கோலம் போடுற இடம், அப்புறமா விளக்கு ஏற்றுறது ஒரு செல்ஃபாக இருந்தால் செல்ஃபுக்கு கீழே, அப்படி இல்லை பூஜை ரூமாக இருந்தால் அந்த பூஜை ரூமை மட்டும் நீங்கள் தொடச்சி விட்டுட்டு பூஜை வேலைகளை ஆரம்பிக்கலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எந்திரிச்சு நீங்கள் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே டயர்ட் ஆகிரும். அப்புறமா பூஜை செய்ய சரியான ஒரு எனர்ஜி இருக்காது. அதனால் நீங்கள் நாளே வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ காலையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கோலம் போட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். அப்புறமா நைட்டுக்கு வீடு கூட்டம் பெருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னைய காலத்தில் லைட்ஸ் இல்லை இல்லையா? விளக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அதனால் 6 மணிக்கு மேலே இருட்டாக இருக்கும். வீடை கூட்டி பெருக்கி தொடச்சி விட்டோன்னா ஏதாச்சும் முக்கியமான ஏதாச்சும் அந்த குப்பை கூடையே போயிருமோ அப்படின்ற பயத்தில் தான் முன்னோர்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் நம்ம முன்னோர்கள் கடைப்பட்டதை நாங்கள் பண்ணணும் இல்லையா? எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலே மனசு ஒரு மாதிரி இருக்கும். நேற்று வீடு 6 மணிக்கு மேலே கூட்டினோம், நைட்டு தொடச்சி விட்டோம், அதனாலேயோ தெரியல அப்படின்னு ஒரு மனசு ஒரு மாதிரி சொல்லும். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் எதை பின்பற்றுவாங்களோ அதே நீங்கள் பின்பற்றுங்க. வீடு விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டி பெருக்கி தொடச்சி விட்டுருங்க. அப்போ அடுத்த நாள் காலையில் எப்படியுமே வீடு சுத்தமாக தான் இருக்கும். விளக்கு ஏற்றுற இடத்த மட்டும் தொடச்சி விட்டுட்டு உங்களுக்கு விளக்கு ஏற்றிக்கலாம். நான் நேற்று சொன்னேன் இல்லையா, நான் 5 விளக்கு ஏற்றுவேன் அப்படின்னுட்டு. அது இந்த 5 விளக்கு தான். காமாட்சி விளக்கு, லட்சுமி விளக்கு, ஓம் விளக்கு, அப்புறமா 2 குட்டி குத்து விளக்கு வச்சுருக்கேன். இது 5ஐயும் நான் தினமுமே ஏற்றி வருவேன். உங்களால் முடியலன்னா நீங்கள் செவ்வாய் வெள்ளி கூட ஏற்றலாம். மார்கழி மாதம் மட்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த 5 விளக்கை ஏற்றுங்க. 5 விளக்கும் இல்லாதவங்க நேற்று நான் சொன்னது மாதிரி தான் மண் விளக்கு மட்டும் ஏற்றி பூஜை செஞ்சாலே போதுமானது. முன்னைய காலத்தில் எங்களுக்கு மண் விளக்கு மட்டும்தான் வந்துச்சு இல்லையா? இப்போது தான் ஒவ்வொரு மாதிரி விளக்கு வருது. வெள்ளியில், தங்கத்தில், அப்படி ஒவ்வொரு விளக்கு இப்போ தான் வந்திருக்கு. அதனால் எங்களுக்கு ரொம்பவே விசேஷமானது மண் விளக்கு தான். அதனால் நீங்கள் மண் விளக்குலேயே ஏற்றிக்கலாம், எந்த தப்பும் இல்லை. இன்றைக்கி காலையிலேயே நான் சாம்பிராணி காட்டியிருந்தேன். சில நாளைக்கு கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி தான் காட்டுவேன். சில நாளைக்கு வீடு ஃபுல்லாக கமகமோடு புகையாக இருக்கணும்னு எனக்கே ஆசையாக இருக்கும். அதனால் இந்த சாம்பிராணி போட்டுருவேன். இந்த சாம்பிராணி போட்டாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும். அப்புறமா வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு சாமி ரூமுக்கும் காமிச்சிருந்தேன்.
எனக்கு எங்க வீட்லயே ரொம்ப பிடிச்ச இடம்னா சாமி ரூம் தான். நான் எங்க அதிகமா இருக்கனோ இல்லையோ, இந்த சாமி ரூம்ல தான் அதிகமா இருப்பேன். ஒரு சின்ன ஒரு தூசு, ஒரு அழுக்கு இருந்தாலே எனக்கு பிடிக்காது சாமி ரூம்ல. மோஸ்ட்லி எல்லா இடமே அப்படித்தான் பார்த்துப்பேன். அதுலயும் சாமி ரூம்ல ரொம்ப ரொம்ப இதா பார்த்துப்பேன். அந்த ஊதுபத்தி ஏத்திட்டு அத டஸ்ட்டு விழுந்தா கூட உடனே உடனே அதெல்லாம் கிளீன் பண்ணிடுவேன். அதனால தான் ஊதுபத்தி ஏத்துற இடத்துல வந்துட்டு நான் ஒரு A4 பேப்பர் வச்சிருக்கேன். கலர் பேப்பர். அதுக்கு மேல ஊதுபத்தியோட ஸ்டாண்ட வச்சு அதில பத்திய ஏத்தி வச்சுருவேன். அது ஃபுல்லா அலைஞ்ச அப்புறமா அந்த டஸ்ட்டையும் கொண்டு போய் கொட்டிருவேன். அடிக்கடி, அடிக்கடி வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஏதோ அழுக்கு இருக்கா? ஏதோ டஸ்ட் இருக்கான்னு பார்த்து, பார்த்து அத விளக்கா இருந்தா கூட கொஞ்சம் கருப்பாயினாலும், அந்த எடுத்து அப்படியே ஒரு க்ளோத்தால தொடச்சு, தொடச்சு வச்சுருவேன். அப்புறமா இது என்னோட துளசி அம்மா. நான் ஆல்ரெடி இருந்த வீட்ல பெரிய துளசி செடி வச்சிருந்தேன். அது கிட்டத்தட்ட 2 1/2 வருஷம் வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வீடு சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்ச நாள் அத கவனிக்க கிடைக்கல. அது அப்படியே இறந்துருச்சு. அதுக்கப்புறம் புதுசா வாங்கினது தான் இந்த துளசி செடி. அதையும் ரொம்ப அழகா நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு மார்கழி 2 என்னோட கோலம், வீடு அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.